லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 993 ரூபாய் 54 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 291 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 472 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 717 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 479 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 962 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்தும் இந்த நாட்களில் அதிகரித்த வண்ணமே இருக்குது. தங்கம் வாங்குறதுன்றது பலருக்கு கனவாகவே போயிடும் போல. கடைசி எச்சரிக்கை, உங்கள் உயிர் உங்கள் பொறுப்பு. இனிமே இன்னும் 4 நாட்கள் விக்டம் பாதிக்கப்பட்டவங்க மருந்து எடுப்பாங்க, நீங்கள் உசுர விடுவீங்க. இதோ தொடரும் மழை வியாழன் மட்டுமல்ல வெள்ளி வரைக்கும் தொடரலாம் எனும் காலநிலை அவதான எச்சரிக்கை. அனைவரும் கவனம். இதோ வைத்தியர்களிடமும் பரிசோதனைகள், புதிய லைசன்ஸுக்கு பாடசாலைகள் விடுமுறை. கிட்டத்தட்ட 4 நாள் தொடர் விடுமுறையாக குவைத்தில் மாறி இருக்குது. 1,00,000 சர்டிஃபிகேட் பிடிபட்டிருக்குது, போலியான சர்டிஃபிகேட். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்றைய தினம் பாடசாலைகளுக்கான விடுமுறை கல்வி அமைச்சகம் அறிவிச்சிருக்குது. குவைத்துடைய டெம்பரேச்சர் மொத்தமாகவே குறைஞ்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குளிருடைய தன்மை இனிதான் ஆரம்பமாகும் அப்படின்ற மாதிரி, இனிதே ஆரம்பமாகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க காலநிலை ஆய்வாளர்கள். அதே போல் விதிகளில் பயணிக்கக்கூடிய அனைவருமே தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போதைய சூழல் மழை தொடர்ந்து பெய்த வண்ணம் இருக்கிறதால வழுக்கக்கூடிய பாதைகளும் இருக்கும். அதால் ரொம்ப கவனமாக போங்க. صبحكم الله بالخير. ولاحظنا رشات أمطار خفيفة متفرقة نتيجة ضعف هذا المنخفض الجوي، وتركزت الأمطار خاصة شمال الكويت، لكنها كانت أقل من المعدل. متوقع أن تستمر معانا بإذن الله تعالى حتى مساء بكرة الخميس، وبعدها راح يضعف هذا المنخفض الجوي مع تحول الرياح إلى الشمالية الغربية، وراح نلاحظ انخفاض في درجات الحرارة وأجواء باردة خاصة بالليل. متوقع أن نشهد رشات أمطار الأسبوع القادم لكنها ضعيفة، والله أعلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الناس تحذر من السيول، والحكومة تحذر، والدفاع المدني يحذر. شوف هذه كم سيارة، 1 2 3 4 سيارات جرفوا للسيل، بس الحمد لله كلهم سليمين، كلهم سليمين، ونقول الحمد لله على سلامتهم الجميع.
هذا كان يصوروا مقطع هناك، يصوروا مقطع للسيل، وداهم السيل وجرفوا السيارات كلها، جرف السيارات كلها. يعني احنا في المنطقة هذه أول مرة يجي السيل هذا. الحمد لله على سلامتهم يا أخي، كلهم سليمين بخير صحة وعافية. وما கடைசியாக பார்த்த வீடியோ சவுதி அரேபியாவில் இப்போ ரீசெண்டாக ஜித்தாவில் தபூக் பகுதிகளில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட வாகனங்கள் மணலில் இழுத்து செல்லப்பட்டிருக்குது. வைத்தியசாலையில் டாக்டர்களுக்கு இனி புதிய லைசன்ஸ் எடுக்கணுமா இருந்தால் புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க சுகாதார அமைச்சகம். அதே போல் கிட்டத்தட்ட 1 லட்சம் போலியான டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பிடிச்சிருக்கிறாங்க இந்தியாவில். 1 லட்சம் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா போலியானது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய டிகிரி குவாலிஃபிகேஷனை போலியாக அமைச்ச எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு தெரியலை. குவைத்திர ரூல்ஸை பற்றியும் உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிவிச்சிருக்கிறேன். டிசபிலிட்டிஸ், அதாவது ஊனமுற்றோர் மற்றும் வயதானவர்களுக்கான விலைப்பட்டியலில் குறைவு விரைவில். டாக்டர் அம்தல் ஹொவைலா அவர்கள் தெரிவிப்பு. அதே மாதிரி ஜமியாக்களில் விலைகளில் நடக்கும் ஊழல்களை விசாரிக்க புதிய ஒரு டீமை வந்து நிறுவியிருக்கிறாங்க. அதே மாதிரி விலைகளில் ஏதாவது மாற்றங்களோ அல்லது குறைபாடுகளோ இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. مجالس إدارتكم مع بعض لموا، خلوا المجلس الإدارة في اختلاف، بس لموا ترى هالمشاكل ترى بين مجالس الإدارة توصل تخلوا لأعلى مستوى. ترى إذا ما جاني راح فوق، وأنا أضطر يجيبون لي المذكرات والشغلات ومن مكاتب محامي وشغله، واضطر أن أقول سوي لي تحقيق. أنا لما يجيك أمر ويقولك سوي تحقيق في الحادثة، أنا ما أقدر ما أسوي تحقيق، ما أقدر يعني أنت عارف لازم أكون. لا وبعد جمعية الرقة، جمعيتي ما أقدر، لأن لازم أكون أنا أكثر شفافية وموضوعية. أنت عشان كذي التحقيق أنا قلت لكم لجان التحقيق لا تخافون منها. يعني الله يشهد، الواحد يخاف الله قبل لا يقدم على أي شيء. لجان التحقيق هي تبين عليه لك حق ولا ما لك حق. يعني الواحد ما مثل لجان التفتيش، لك حق تاخذه، ما لك حق الله يعينك. வியாபாரி ஜெயிலுக்கு போகிறீங்க, வாழ்க்கை முடிய போகுது, மரண தண்டனை. இன்னும் 4 நாட்களில் வரக்கூடிய குவைத்துடைய புதிய போதைப் பொருள் தடுப்பு சட்டம். உங்களுடைய உயிர் உங்கள் கையில். கடைசி எச்சரிக்கை, போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும், வியாபாரிகளுக்கு வாழ்க்கையே முடிந்துவிடும். ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை, 2இல் 1. தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்கிறதையோ அல்லது சம்பந்தப்படுறதையோ தவிர்த்துங்கன்னா உயிர் வாழ முடியும். قانون المخدرات الجديد ما يركز بس على التاجر أو المروج. القانون هالمرة يطالع كل سلوك ممكن يساعد على انتشار هالآفة حتى لو بشكل غير مباشر. اليوم راح أوضح لكم 3 مواد لازم كل الناس تعرفها، لأنها تمس الحياة اليومية ومنتشرة بين الشباب بدون ما يحسون. أول نقطة، وايد ناس ما تدري أن مجرد مجالسة متعاطي المخدرات تعتبر جريمة يعاقب عليها القانون. مو لازم تتعاطى، مو لازم تشارك، وجودك معاهم نفسه يعرضك للعقوبة. القانون يقول الحبس مدة لا تتجاوز 3 سنوات وغرامة توصل 5000 دينار كويتي أو إحدى هاتين العقوبتين. ليش التشديد؟ لأن القانون يعتبر أن الجلوس مع المتعاطين مساهمة في التعاطي وتشجيع غير مباشر. لا تقعد بمكان فيه مخدرات حتى لو أنت مو مسوي شيء، وجودك بروحه مشكلة. هذه رسالة للشباب تحديدا، لا تجامل ولا تقول ربع وطلعه. قانون واضح وما في استثناء. النقطة الثانية مهمة جدا، كل من يشجع أو يغري أو يساعد أو يسهل لأي شخص أنه يحصل على مخدرات حتى لو لغرض التعاطي الشخصي يدخل تحت طائلة العقاب. حتى لو كانت كلمة أو خدمة أو وساطة كلها تعتبر تشجيع، والعقوبة حبس لغاية 3 سنوات وغرامة لغاية 5000 دينار كويتي أو إحدى هاتين العقوبتين.
أي خطوة منك تسهل له الطريق، حتى لو كلمة، حتى لو خدمة، تعتبر مشاركة وتتحاسب عليها. القانون هني يقطع الطريق على أي سلوك يساعد انتشار المخدرات حتى لو كان صغير. آخر نقطة ويمكن البعض يستهين فيها، ارتداء أو بيع أو استخدام أي سلعة عليها طباعة أو شعار في صور أو رسومات أو عبارات تروج للمخدرات أو أفكار تدعو لتعاطيها، هذه عليها غرامة توصل 500 دينار كويتي. ليش؟ لأن هالصور والشعارات تخلق تطبيع للفكرة عند الشباب وتسويها شيء عادي، خصوصا في الملابس والاكسسوارات أو بعض التصميمات اللي نشوفها بالسوشيال ميديا. مو كل شعار تلبسه إذا فيه رموز مخدرات حتى لو أنت مو فاهم معناها الغرامة عليك. القانون الجديد معتمد على مبدأ الوقاية قبل العقوبة، الهدف حماية المجتمع خصوصا الشباب، والرسالة واضحة: أي سلوك حتى لو بسيط يتعلق بالمخدرات يعتبر جريمة تتحاسب عليها. حماية نفسك تبدأ منك، لا تجالس، لا تشجع، ولا تلبس أي شيء ممكن يعرضك للمساءلة القانونية. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.